ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், நான் இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபோட ஹோம் டவுனுக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 1 வீக் நான் அங்கே தான் இருப்பேன். ஸோ நான் வீடியோஸை அங்கேருந்து அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ அதனால் நான் மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். குவிக்காக நம்ம இண்டைசஸை பார்த்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் போகலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி மறுநாடி வாங்கியிருக்கு. எதுனாலன்னு பார்க்கலாம். டைட்டனோட பிஸ்னஸ் அப்டேட், ட்ரெண்டோட பிஸ்னஸ் அப்டேட்லாம் வந்திருக்கு. இதை வச்சு நான் PE ரேஷியோ, பெக் ரேஷியோ, ஏர்னிங்ஸ் க்ரோத், ரெவென்யூ க்ரோத் வச்சு ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது தான். ஒரு கம்பெனி எவாலுவேட் பண்ணும்போது அதோட க்ரோத்தை வச்சு நம்ம எப்படி அதோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதோட ஃப்யூச்சரை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறத சில ஐடியாஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது தவிர நான் இன்றைக்கி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வச்சிருக்கிற ஸ்டாக் தான். அது என்ன காரணத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Nifty 50 0.3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப், நெக்ஸ்ட் 50 எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு. செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்கு. 2.68% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க், ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கு. பட் ரியல்ட்டி 2-3 நாளாக நல்லா பண்ணிகிட்டு இருந்த ரியல்ட்டி இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கு. தீமேட்டிக்காக பார்க்கும்போது நம்ம எப்பவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் 2.09% இன்றைக்கி ரெட்டில் முடிஞ்சிருக்கு. உள்ளே போய் பார்த்தோன்னா BSE இன்றைக்கி செம்ம அடி வாங்கியிருக்கு, MCX அடி வாங்கியிருக்கு. எல்லா ஹெவி வெயிட்ஸும் இன்றைக்கி நல்ல அடி வாங்கியிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது என்ன காரணங்கிறத நம்ம லேட்டர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரொம்ப நாளாகவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது கொஞ்சம் பெயினை கோத்ரூ பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் சீசனாலிட்டிங்கிற மாதிரி மீடியா சேனல்ஸ்லேயும் கவர் பண்ணியிருந்தாங்க. அது என்னங்கிறத நான் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். IEX பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார். IEXல எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நான் ஒரு கான்ட்ரேரியன் பெட் எடுத்திருக்கேன். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் நான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான காரணம், நான் இந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணி எனக்கு இங்கே வந்து ஒரு கன்விக்ஷன் பில்ட் ஆனது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி எனி டைம் 20 to 25% வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் கப்ளிங்கோட ஃபியர் ஆல்ரெடி இந்த ஷேர் ப்ரைஸில் வந்திருக்கும். இட் இஸ் ப்ரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ IEX இவ்வளோ கரெக்டானதுக்கான காரணம் இந்த மார்க்கெட் கப்ளிங் இம்ப்ளிமெண்ட் ஆயிருமோங்கிறது தான். பட் CRC ஆல்சோ சஜஸ்டட் அண்ட் அதர் சேஞ்ச். இவங்க ட்ரேடிங் ஃபெசிலிட்டேட் பண்ணும்போது 2 பைசே ஃப்ரம் த செல்லர் சைடு அண்ட் 2 பைசே ஃப்ரம் த பையர் சைடு கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, அதை 1.5 பைசேக்காக கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி CRC சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அ சஜஷன். ரொம்பவே ப்ரிலிமினரி ஸ்டேஜஸில் தான் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை மட்டும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க ரெவென்யூ நேச்சுரலாக 25% அடி வாங்கும். அப்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் இட். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் சொல்லிட்டேங்கிற காரணத்துக்காகவோ இல்லை என்னோட செவல் பெட்டர் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க IEXஐ பற்றி பெருமையாக பேசிட்டாங்க, நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டாங்கிற காரணத்துக்காக வாங்கக்கூடாது. இதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் அண்ட் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். IEX 20% 25% கீழே விழுந்தாலும் நான் என்ன பண்ணணுங்கிற பிளானாக ஆல்ரெடி மைண்டில் வச்சுருக்கேன். விழுமா விழாதான்னு எனக்கும் தெரியாது. விழுந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஃபண்ட்ஸ் அதுக்காக ஒதுக்கி வச்சுட்டே வருவேன். இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நான் பண்ணிக்கிட்டே வருவேன். நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் த லாங் டேர்ம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த கம்பெனி கீழே விழுந்தாலும் என்ன பண்ணணும், மேலே போனால் என்ன பண்ணணும், இதே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணணுங்கிறது எல்லாமே என் மைண்டில் இருக்கும். நான் வந்து ஒரு ஃபுல் பிளானோட வந்திருக்கேன். அதை ஒரு செகண்டும் உங்ககிட்ட IEX நான் இதை பண்ணுறேன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணாலும் ஐ வாண்ட் பி ஏபிள் டு டூ இட் இன் ரியல் டைம். ஐ வாண்ட் பி ஏபிள் டு பி வெரி ஓப்பன் அபவுட் இட் அஸ் வெல். ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற எல்லா பிளானும் ப்ரிப்பேர்னஸையும் கொண்டு வரணும். அதனால் IEXல பி கேர்ஃபுல். இப்போவே நான் சொல்லிக்கிறேன், எனி டைம் திஸ் கேன் கரெக்ட், எனி டைம் இட் கேன் ரன் அப் ஆல்சோ. நம்மளுக்கு தெரியாது. பட் 2 சைடுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டைலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பற்றி புரிஞ்சுக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக உங்களை எப்படி கிளாஸிஃபை பண்ணிப்பீங்கிறத வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ வார்னிங். இந்த மாதிரி பிளைண்டாக யாரோ இன்டர்நெட்டில் ஒரு யாருனே தெரியாத ஒருத்தன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது ட்ரெண்ட் பற்றின அப்டேட்டை பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்னுமே சில கம்பெனிஸ் இருக்குது. ஜெட்டா குளோபல் பற்றின ஒரு அப்டேட்டும் இருக்குது. அதையும் நான் மேலோட்டமாக உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ட்ரெண்ட் இன்றைக்கி 10-11% கிட்ட கரெக்ட் ஆச்சு. Q1 அப்டேட்டில் அவங்க 19% ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இட்ஸ் ஃபெயில்ஸ் டு இம்ப்ரெஸ் த ஸ்ட்ரீட்ஸுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஆப்வியஸாக 20% க்ரோத் ட்ரெண்ட்டு கொடுத்துச்சுன்னா யாருக்குமே பிடிக்காது. இந்த குவார்ட்டரில் ட்ரெண்ட் வந்து 20 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஒரு வெஸ்ட் சைடு அவுட்லெட்டும் 19 ஜூடியோ ஸ்டோர்ஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்ட் செம்ம அடி வாங்கினதுக்கான காரணம், இந்த 19% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்தும் அடி வாங்கினதுக்கான காரணம், மார்க்கெட்டோட எஸ்டிமேட்ஸ் இதோட பெட்டராக இருந்திருக்கு. இந்த சீசன் ஜென்ரலாகவே Q1 யூஸ்வலாகவே வந்து
ரீட்டெயிலுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்கிறது மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இவ்வளோ சுமாராக இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரெண்ட்டோட போர்ட்ஃபோலியோவில் 301 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் இருக்குது, 982 ஜூடியோ ஸ்டோர்ஸ் இருக்குது, 7 வந்து யூஏயில் இருக்குது போல இருக்குது. இது இன்க்ளூடட் தான். 29 ஸ்டோர்ஸ் வந்து அக்ராஸ் அதர் லைஃப் ஸ்டைல் கான்செப்ட்ஸுங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாக் இன்றைக்கி அடி வாங்கினதுக்கான காரணம் ட்ரெண்ட்டோட க்ரோத்தை எல்லாரும் ஓவர் எஸ்டிமேட் பண்ணது தான். இதை வச்சு நான் ஒரு ஐடியா அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டியோட ரிப்போர்ட் என்னென்னு பார்த்துடலாம். சிட்டி 23% க்ரோத் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதோட ரொம்பவே கம்மியாக இவங்க பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமானது இவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் ஸ்கொயர் ஃபுட். நீங்கள் வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபின்டெக் கம்பெனிஸில். இல்லைனா வந்து ஆர்பாப்பா ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட்டுன்னு நினைக்கிறேன். இது ஹாஸ்பிட்டல்ஸில், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டில். அந்த மாதிரி வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டை எப்போவுமே கால்குலேட் பண்ணுவாங்க. அது 12.2% இயர் ஆன் இயர் டிக்ளைன் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Q4 அண்ட் Q3யும் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு. ரிலேட்டிவ்லி வீக் பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை விட சுமாராக பர்ஃபார்ம் பண்ணது மார்க்கெட்டால் ஏற்றுக்க முடியல, போட்டு சம்மாடி அடிச்சிருக்காங்க. ட்ரெண்ட் கரண்ட்டாக 3000 ரூபாய் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2960 ரூபா, 2960 ருபீஸ் பர் ஷேர். மார்க்கெட் கேப் 1,57,837 crore, 91 பியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே இதில் ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் பார்ப்போம். ட்ரெண்ட்டோட சார்ட் எடுத்து பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்ப்போம். அங்கே தான் எல்லாமே நடந்திருக்கு, திரும்ப அடியும் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 2023-2022 டைமில் 1000 ரூபாய் கீழே கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து அது கொடுத்த ரேலியில் பீக் ஆஃப் October 11th 2024 அவங்க 5,489 வரைக்கும் போயிருக்காங்க. ஐ திங்க் 5,500 ரீச் பண்ணாங்க இன்ட்ராடேயில். அப்போ அவங்களோட PE ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 231 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ட்ரெண்ட். இவங்க ₹1 சம்பாதிச்சாங்கன்னா நம்ம அதுக்கு 230 ரூபா கொடுத்து வாங்குறது தான் இதோட அர்த்தம். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஓகே, 231 PE கொடுக்கறதுக்கு இவங்களோட க்ரோத் ரேட் அட்லீஸ்ட் ஒரு 115% இருக்கணும் ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம். 231 வாங்கினவங்கள சொல்கிறேன், 231 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் வாங்கினவங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கோ இல்லை ஒரு 4-5 இயர்ஸ்க்கோ ட்ரெண்ட்டால் 115% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்களா? 100% காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் ரேட் கொடுக்க முடியும்னு நினச்சிங்களா? எதனால 5,000 ருபீஸ்க்கு மேலே ட்ரெண்ட்டை நீங்கள் வாங்கினீங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கினீங்களா இல்லைன்னு எனக்கு பர்சனலாக தெரியாது. பட் நிறையா பேர் வாங்கிட்டு பெரிய லெவலில் மாட்டிக்கிட்டாங்கங்கிறது யாராலுமே மறுக்க முடியாது. ட்ரெண்ட்டை பீக்கில் வாங்கி மாட்டினவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் நடுவிலே எக்ஸிட் ஆகிட்டாங்களா, இப்போ வரைக்கும் வச்சுட்டு திணறிட்டு கிடக்காங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பட் க்ரோத் ரேட்ஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணும்போது வர பிரச்சனை தான் இது. நம்ம ட்ரெண்ட்டோட 91 PEக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த வருஷம் அவங்க 19% இயர் ஆன் இயர் ரெவென்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹிஸ்டாரிக்கலாக ப்ராஃபிட் க்ரோத் ரேட் எடுத்து பாருங்கள், அந்த பாக்ஸில் இருக்குமே, 43% ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் ரேட் இன் 10 இயர்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸோ 15 இயர்ஸ்லையோ அவங்களால 43% க்ரோத் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே டவுட்டு தான். அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸாக 71% கொடுத்துருக்காங்கிற காரணத்துக்காக நான் இன்றைக்கி 140 PE கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அவங்க என்ன ரெவென்யூ க்ரோத் ரேட், என்ன ப்ராஃபிட் க்ரோத் ரேட் கொடுப்பாங்கங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தான் நான் ஒரு PE மல்டிப்பிளை அசைன் பண்ணிவிட்டு அது கீழே வந்தால் வாங்கலான்னு டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு 25% க்ரோத் ரேட்டில் தான் வளர்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5 இயர்ஸ்க்கு 25% க்ரோத் ரேட்டில் தான் வளர்றாங்க, 25% CAGR தான் வளர்றாங்கன்னா நான் மேக்ஸிமம் 50 PE மேலே அது கொடுக்க மாட்டேன். நான் வந்து 10 இயர் PE அவங்களுக்கு வந்து லிவை கொடுத்து லாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்க வளர்ந்த ப்ராஃபிட் க்ரோத் ரேட்லேயே வளருவாங்கன்னு அசியூம் பண்ணி 43% வச்சா கூட 86 PEக்கு மேலே ட்ரெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. அதோட ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சிங்கன்னா இன்னொரு 10%, 78-75 PEக்கு மேலே ட்ரெண்ட்டுக்கு கொடுக்க முடியாதுங்கிறத நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்னுமே கரெக்டானால் தான் இட் ஆக்சுவலி கெட் சீப்பருங்கிறத நான் நம்புகிறேன். 2960 15% கரெக்டாகி 10% கரெக்டாகி ஆல் டைம் ஹைஸ்லேருந்து 50% கரெக்டானதுக்கப்புறம் கூட ஐ ஸ்டில் திங்க் ட்ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ். டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் த க்ரோத் ஆஃப் அ கம்பெனி. க்ரோத்துக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூவேஷனும் தரணும். இது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இதே லெவல்லே வளர்ந்துகிட்டே இருக்குங்கிற அசம்ஷன் ஒரு இன்வெஸ்டராக பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும். தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணிடாதீங்க. எல்லா கம்பெனியும் ஒரு லெவல் வரைக்கும் நல்ல வேகமாக வளரும். அங்கேருந்து அதோட க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகும், கன்சாலிடேட் ஆகும், க்ரோத் ரேட்ஸ் கம்மி கூட ஆகும். ஸோ நம்மளால் கண்டிப்பாக ஃப்யூச்சரை ஒரு பெரினியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்பார்க்கவே முடியாது. ட்ரெண்ட் மாதிரியான தவறுகள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் பார்த்துப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போது டைட்டன் பற்றின அப்டேட் பார்க்கலாம். டைட்டன் இன்றைக்கி நிஃப்டியிலே பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக். அவங்களோட Q1 அப்டேட் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு போல இருக்குது. முக்கியமாக அவங்க கன்சூமர் பிஸ்னஸ் 41% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கு. இதில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தேன், அது எங்கன்னு நான் பார்த்துறேன். டைட்டன் 77 ஸ்டோர்ஸ் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3680 ஸ்டோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் 128% சர்ச் ஆகிருக்கு. பிஸ்னஸ் வந்து
அதாவது டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து 37% க்ரோ ஆயிருக்கு. சிஎல்எஸ்ஏ வந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5249 rupees டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 42% கேரட் லைன் க்ரோத் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நொமுராவும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி 5182 ரூபாய் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட க்ரோத் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சிட்டியும் 5075. ஸோ யுனானிமஸாக எல்லாருமே பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு செகண்ட் இருங்க. கோல்ட் காயின்ஸ் ஓகே, இவங்களோட ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் என்ன நான் சொல்லிடுறேன். ஐம் நாட் ஏபிள் டு குவிக்லி ஃபைண்ட் த பாயிண்ட், ஹைலைட் பண்ணி காட்ட முடியல. இவங்களோட கோல்ட் காயின்ஸ், கோல்ட் பார்ஸ் சேல்ஸ் எல்லாம் தாண்டியுமே இவங்களோட ஜுவல்லரி செக்மெண்ட் மட்டுமே கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டெல்லாம் பார்த்துருந்தேன், விச் இஸ் அமேசிங். நேற்றுக்கு சென்கோ கோல்டு மட்டும் ஏன் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டால் மதிக்கப்படலைங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களோட கோல்ட் காயின்ஸ், கோல்ட் பார் சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டோட்டல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சேல்ஸில் இது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் வந்து அதை பெருசாக மதிக்கலை. இன்வெஸ்டர்ஸு, அனலிஸ்ட்லாம் அதை பெருசாக மதிக்கலைங்கிறது தான் பெரும்பான்மையாக எல்லோரும் பேசுகிற ஒரு விஷயம். பட் டைட்டனால் எக்ஸ்க்ளூடிங் த கோல்ட் காயின், கோல்ட் பார்ஸ் நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருக்கு, நல்ல க்ரோத்தையும் காட்ட முடிஞ்சிருக்கு. டைட்டன் இன் மை பர்ஸ்பெக்டிவ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். பட் அவங்க 40% இயர் ஆன் இயர் க்ரோத் ரேட் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அவங்களால 40% க்ரோ ஆக முடிஞ்சதுன்னா 79 PE இஸ் பிரிட்டி ஃபேருங்கிறத நான் நினைக்கிறேன். பெக் ரேஷியோ 2 கம்மியாக தான் இருப்பாங்க. பட் நம்ம வந்து ரெவென்யூ பற்றி பேசுகிறோம். இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் ரேட்டை நம்ம ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோம்னா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க லாஸ்ட் 10 இயர்ஸில் 22%. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் இந்த வருஷம்லாம் வந்து நல்லாவே க்ரோ பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கும் க்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து டவுட்ஃபுல் தான். கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சேஸ் பண்ணி வாங்கவே மாட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுளான வேல்யூவேஷனில் வந்தால் மட்டும் தான் நான் வாங்குவேன். இருந்தாலும் ATP இந்த கம்பெனி கொடுக்கறதுக்கான காரணம் இது ஒரு லெகசி கம்பெனி. இது வந்து நிறைய பேருக்கு வெல்த் ஜெனரேட் பண்ண ஒரு கம்பெனி. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நேம் அசோசியேட் ஆன ஒரு கம்பெனி. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கனால இது எப்போவுமே ஒரு ப்ரீமியம்லேயே வச்சுப்பாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சென்டிமெண்ட் பேஸ்ட் ப்ரீமியம் கொடுக்குறதுலாம் உண்டு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனிவே, டைட்டனை நீங்கள் யாராவது ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லைங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்கோர்லாம் இன்றைக்கி அடி வாங்கியிருந்தது. 38% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்காங்க. நல்ல சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் அடிக்கிறாங்களே ஏன்னு நான் வந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன். டைட்டனோட சுமாராக பண்ணிட்டாங்க போல இருக்குது, அதனால் ஒரு அடி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் எஸ்டிமேட்ஸ், அனலிஸ்ட்லாம் எஸ்டிமேட் பண்ணதை விட கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டாங்க போல இருக்குது, போட்டு அடிச்சிட்டாங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் 28% இருந்திருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு நல்ல க்ரோத் ரேட் தான். ரெவென்யூ கிட்டத்தட்ட 35% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் 35% க்ரோ ஆயிருக்கு. ரெவென்யூ அதோட கொஞ்சம் அதிகமாகவே க்ரோ ஆயிருக்கு. கன்சியூமர் பிஸ்னஸ் ரெவென்யூ 41% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. ஜுவல்லரி பிஸ்னஸ் மட்டுமே அதை லீட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களுமே வந்து எக்ஸ்க்ளூடிங் கோல்ட் பார்ஸ், கோல்ட் காயின்ஸ், புல்லியன்ஸ்லாம் தாண்டி இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கல்யாண்ஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 35% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ட்ரெண்ட் 120% நம்ம பார்த்துருந்தோம். டைட்டன். ஸோ டைட்டனோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மோர் தென் டபுள்ட் இன் வேல்யூ. ஆனால் கல்யாணம் அவ்வளோ க்ரோத் கொடுக்கல. டைட்டன் வாட்சஸ், ஐ கேர் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் 23% க்ரோ ஆயிருந்தாலும் அவங்களோட ஜுவல்லரி பிஸ்னஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஜுவல்லரி பிஸ்னஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரீட்ஸ் வந்து என்ன தான் இது ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் தே ஆர் கெட்டிங் காஷியஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஷியன் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் வந்து 770 rupees per share டார்கெட் கொடுத்துருக்காங்க. சிட்டி 750 rupees கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் மரணாடி வாங்கியிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 26 PE தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட க்ரோத் ரேட்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் 15% CAGR ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ், 26 PE இஸ் வெரி வெரி ஃபேர். நிறைய பேருக்கு இந்த பிளெட்ஸ்ட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கண்ணை ஊறுத்தும், இந்த டெட்டு கொஞ்சம் கண்ணை ஊறுத்தும். ஜுவல்லரி செக்டரில் டெட் இல்லாமல் ரொம்ப ரேர் தான். இவங்க வந்து டெட் ஃப்ரீயாக மாற்றும், பிளெட்ஸ் பர்சன்டேஜாக கம்மி பண்ணுவோம். ஏற்கனவே அவங்க ஏன் பிளெட்ஸ் பண்ணாங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் யாராலையும் அது ஏற்றுக்க முடியல. ஓக்ட்ரி கிட்டேருந்து கடன் வாங்கினதும் நிறைய பேருக்கு கண்ணை உறுத்திருக்கும். பட் ஓவராலாக ஐ திங்க் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் வெரி வெல், தேர் க்ரோயிங் வெரி வெல். அவங்களோட ஏர்னிங்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ட் நான் போன குவார்ட்டரோட எடுத்து படித்தேன். இருந்தாலும் நம்ம இவங்களோட நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபைனலி நான் இன்றைக்கி வாங்கின கம்பெனி ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் 549 rupees கிட்ட வாங்கியிருந்தேன். 538, 537 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் அதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸை பெருசாக ட்ராக் பண்ணல, ரொம்ப மினிமலாக தான் வாங்கியிருக்கேன். ஐம் ஜஸ்ட் ஆடிங் டு மை பொசிஷன் கிராஜுவலி. அவங்க கிட்டத்தட்ட ஆல் டைம் ஐஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா ஆல் டைம் ஐஸில் போய் நீ வாங்குறீங்கன்னு கேட்கலாம். அவங்களோட PE ரேஷியோ சார்ட் எடுத்து பாருங்கள், ஸ்டில் ரஃப்லி அரௌண்ட் 30-31 PE. இவங்க நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு 30% CAGR க்ரோ ஆகுங்கிற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் 950 crores இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் FY30. இங்கேருந்து அது இன்னும் 3.5 வருஷம் தான் இருக்குது. FY27 முடிய போகுது, பாதி வருஷம் இருக்குது. FY28, FY29, FY30. ஸோ 3.5 years தான் இருக்குது. அங்கேருந்து அவங்க நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 282 crores 940 crores. சரி 940 விட்டுருங்க, நம்ம ஒரு 140 ரிமூவ் பண்ணிடுவோம். 800 crores ஆகணும்னா கூட இட் ஹாஸ் டு 3x. அப்போ இவங்களோட CAGR பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு 31 PE இஸ் வெரி வெரி ரீசனபிள்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்காக இந்த ஸ்டாக் மேலேயே போயிட்டு இருக்க போதில்லை. கண்டிப்பாக நடுவில் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பலாம், ஏதாவது பண்ணலாம். ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் தேர் கைடன்ஸ். அவங்க இது வரைக்கும் கைடன்ஸ் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸீட் பண்ணி பீட் பண்ணியிருக்காங்க, அதை அப்வர்ட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ பிலீவ் இந்த மேனேஜ்மெண்ட். அவங்க ஸ்கின் இந்த கேம் வச்சுருக்காங்க. அவங்க இனிமேல் டிவிடன்ஸ் மூலிமா கூட தான் ரெனிமரேஷன் வாங்கிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் இந்த கம்பெனியில் பார்க்குறேன். அசட் லைட் மாடலுக்கு ட்ரான்சிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெனி அதர் திங்ஸ் ஆர் இந்த பாசிட்டிவ் ட்ரெஜெக்டரி ஃபார் திஸ் கம்பெனி. ஐ லைக் ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸ், அதனால் நான் இதை வாங்கிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் ரேஷியோஸ் நல்லாயிருக்கு, பெக் ரேஷியோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் 440 rupees வாங்க ஆரம்பித்தேன், இன்னி வரைக்கும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஐ எம் கான்ஸ்டன்ட்லி அப்வர்ட் ஆவரேஜிங் இந்த கம்பெனி. ஐ திங்க் திஸ் வில் டூ வெல், வெரி வெல் இன் த லாங் டேர்ம். இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு 15-20% கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் எடுங்க, உங்களோட ஓன் ரீசர்ச்சை போடுங்க, உங்கள் ஓன் கன்விக்ஷனை பில்ட் பண்ணிக்கோங்க. வாங்கணுமா வாங்க வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மேக் யூர் ஓன் டிசிஷன்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரி, ஜெட்டா குளோபல் பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒரு பிவட் பண்ணியிருக்காங்க. தேர் கோயிங் இன் டு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நாளை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெட்டா குளோபல் இஸ் ட்ரான்சிஷனிங் இட் செல்ஃப் இன்டு அன் ஏஐ பிளே. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. போஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சமாக இன்சப் ஆயிருக்கு, $22 தாண்டி போயிட்டுருக்கு. ஜெட்டா குளோபலில் நான் குயிக்காக என் பொசிஷன் பில்ட் பண்ணதில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெபிஎஸில் அக்ரெசிவாக பில்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஷார்ட்ஸ் பண்ண டைம்லையும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. ஜெட்டாவில் அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் அப் மூவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா அது ஒரு சாஸ் கம்பெனி தான் அல்டிமேட்லி. அதில் ரொம்பவே சென்டிமெண்ட் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. பட் ஐ பிலீவ் இன் த ஃபியூச்சர் ஆஃப் ஜெட்டா. எனிவே, அதை பற்றி நம்ம நாளை வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.